எல்லாரும் பேசி பேசி சலித்து தீர்த்து போன ஒரு டாபிக் தான் எல் நினோ. உலகம் ஃபுல்லாக ஏதாவது பேரிடரோ அல்லது நோய்களோ வர்றது வந்துட்டு இயல்பு தான். எப்படி சொல்கிறதுனா, காலரா, மஞ்சள் காமாலை, அம்மை, கோவிட் இந்த மாதிரி வந்துட்டு நோய்கள் வர்றது அப்படிங்கிறது வந்துட்டு இயல்பு தான். அதே மாதிரி இயற்கை பேரிடர் வந்துட்டு இயற்கை சீற்றம், எரிமலை வெடிப்பு, சுனாமி இது வர்றதும் இயல்பு தான். இந்த மாதிரி வந்துட்டு உலகம் பூரா ஏதாவது நடக்குது அப்படின்னாலும் சரி, நடக்க போகுது அப்படின்னு தெரிஞ்சாலும் சரி, மக்களை வந்துட்டு முதல்ல எப்படி பாதுகாப்பாக இருக்க சொல்லணும், பாதுகாத்துக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை பற்றி தான் அதிகமாக பேசணுமே தவிர, திரும்ப திரும்ப இந்த விஷயங்களை பற்றி பேசி பயமுறுத்தி மக்களை வந்துட்டு குழப்பத்தை ஏற்படுத்தி பயத்திலே வச்சுக்கிட்டு இருக்கக்கூடாது அப்படிங்கிறதா இங்கே சொல்ல வர முக்கியமான விஷயம். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, இப்போ ரீசெண்டாக கோவிட் வந்துச்சு. கொரோனாவுக்கு பின்னாடி வந்துட்டு பார்த்திங்கனாக்கும் மக்களை பெரிய அளவில் பயமுறுத்தி வச்சுருந்தாங்க. ஏன்னா கோவிட்க்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா அந்த தடுப்பூசி போட்டால் நல்லதுன்னு ஒரு கவர்மெண்ட்லேருந்து எல்லோரும் சொன்னாலுமே போடாதீங்க, உயிருக்கு ஆபத்தாயிரும் அப்படின்னு ஒரு தரப்பு பயமுறுத்தி வச்சது மாதிரி. அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்திங்கன்னா அந்த லாக்டவுன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்துட்டு பார்த்திங்கன்னா அவங்கவுங்க சோசியல் மீடியா சேனலில் வந்துட்டு பார்த்திங்கன்னா தம்ப்நெயிலாக வைக்கிறது, அடுத்து லாக்டவுன் போட போகிறாங்க, மீண்டும் லாக்டவுன், மீண்டும் ஒரு லாக்டவுன், இந்த மாதிரிலாம் வச்சு போட்டு மக்களை அதிக பயமுறுத்திக்கிட்டே இருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி பயமுறுத்தாமல் ஏதோ ஒரு விஷயம் நடக்க போகுது, பாதிப்பை ஏற்படுத்த போகுதுன்னா அதிலிருந்து மக்களை வந்துட்டு பாதுகாத்துக்கிறதுக்கான வழி என்ன அப்படிங்கிறத முடிஞ்ச வரைக்கும் சொல்லி மக்களை பயமுறுத்தாமல் பயத்திலேருந்து தெளிவுபடுத்தி வெளியில் கூட்டிகிட்டு வாங்க அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கிறோம். ஓகே, இப்போ எழுதணும் அப்படின்னா என்னன்னு பார்ப்போம். கடலோட மேற்பரப்பில் வழக்கத்துக்கு மாறாக அதிகமாக ஏற்படக்கூடிய வெப்பம் தான் அது காரணம்னு சொல்கிறாங்க. அதாவது பசிபிக் பெருங்கடல் இருக்கு இல்லையா, அந்த பசிபிக் பெருங்கடலோட நீர்மட்டம் இருக்குல்ல, அது மேற்பரப்பு வந்துட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப வெப்பமடைஞ்சிருக்கு. ஸோ அந்த வெப்பமடைகிறதுக்கு காரணம் தான் வந்துட்டு எல்னினோ உருவாகிறதுக்கான காரணம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த எல்னினோ அப்படிங்கிறது 2 to 7 வருஷம் வரைக்கும் இருக்குன்னு சொல்கிறாங்க. அது எப்படின்னா லானினோ அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. லானினோ அப்படிங்கிறது வந்துட்டு பார்த்திங்கன்னா குளிரை ஏற்படுத்தும், அது ஒரு 2 வருட காலங்கள் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதே மாதிரி மத்திமம், அதாவது நியூட்ரல், நடுநிலை, இது வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு வருட காலம் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதே மாதிரி எல் நினோ அப்படிங்கிறது வந்துட்டு பார்த்திங்கனாக்கா ஒரு 2 வருடம் அல்லது 2.5 வருஷம் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இவ்வளோதானே காரணம், இவ்வளோதான் விஷயம், சரிங்களா? இப்போது நமக்கு வந்திருக்கக்கூடியது எல் நினோ. இது ஏன் இந்த அளவுக்கு கொஞ்சம் பாதிப்பாக தெரியுது நம்மளுக்கு அப்படின்னா, லானினோ நடக்கும், அப்புறம் நியூட்ரல் வரும், எல்னினோ வரும். இப்போ ரெண்டுக்கும் நியூட்ரல் இல்லாமல் தொடர்ந்து வர்றதுனால தான் நம்மளுக்கு வந்துட்டு அந்த மாதிரி ஒரு தாக்கம் தெரியுது. இப்போ 1 வருஷம் கூட உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், பயங்கர குளிர் இருந்துச்சு. ஆனால் இப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா குளிரில் அதிக வெப்பம் இருக்கிறத நம்ம உணர முடியுது இல்லையா, அதுதான் காரணம். ஓகே, இப்போ எல்னினோனால என்ன நடக்கும் அப்படின்னா, உலக நாடுகளில் வந்துட்டு சராசரியாக இருக்கக்கூடிய வெப்பம் வந்துட்டு பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்கும். அதே மாதிரி வந்துட்டு பார்த்திங்கன்னா சில நாடுகளில் வந்துட்டு அதிக அளவு மழை, புயல், வெள்ளம் இந்த மாதிரி கூட இருக்கும். இன்னும் சொல்லணுன்னாக்கா வறட்சி அப்படிங்கிறது அதிகமாக காணப்படும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. எல்னினோ வந்துட்டு தமிழ்நாட்டை பாதிக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா பாதிக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. எப்படின்னாக்கும் நம்மளுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா தென்மேற்கு பருவமழை இருக்கு இல்லையா, அந்த பருவமழை வந்துட்டு டெல்டா மாவட்டங்கள் பயனடையும். ஸோ எப்படின்னாக்கும் தென்மேற்கு பருவமழை பெய்யும்போது இந்த முல்லை பெரியாறு, காவிரி அணைகள்லாம் வந்துட்டு நீர் வரத்து அதிகரிக்கும். அந்த நீர் வந்து எடுத்து விட்டாங்கன்னா நம்மளுக்கு இருக்கக்கூடிய டெல்டா மாவட்டங்களுக்கு, தஞ்சை போன்ற மாவட்டங்களுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா விவசாயம் பண்ணுறதுக்கு நீர் அங்கேருந்து தான் வரும். அதனால் வந்துட்டு செல்வ செழிப்பாக இருக்கும். இப்போ அந்த மழை வந்து பொய்க்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதனால் வந்துட்டு விவசாயம் வந்து பாதிக்கப்படும். ஆனால் தமிழ்நாட்டில் வந்துட்டு பார்த்திங்கன்னா வடகிழக்கு பருவமழை வந்துட்டு ஆண்டுதோறும் ஒரு 45-50% வந்துட்டு பெய்யும் சொல்கிறாங்க. இது வந்துட்டு இருக்கும். இப்படி இருக்கக்கூடிய சூழலில் என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கும், நம்மளுடைய ஆறு, ஏரி, குளங்கள்லாம் இருக்கு இல்லையா, அதை வந்து தூர்வாரி வச்சுக்கலாம். இப்போ நம்மளுக்கு வடகிழக்கு பருவமழை பெய்யும் போது அந்த பருவமழை வந்துட்டு பார்த்திங்கன்னா அக்டோபர், நவம்பர், டிசம்பர் அந்த மாதத்தில் பெய்யும்போது அதை வந்துட்டு சேர்த்து வச்சுக்கிட்டோம்னா ஒரு நிலத்தடி நீரை வந்துட்டு மட்டத்தை உயர்த்திக்கலாம். இந்தியாவில் எல்னினோ எந்தெந்த மாநிலங்கள் பாதிக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா மகாராஷ்டிரா, கர்நாடகா, தெலுங்கானா, ஆந்திர பிரதேஷ், ராஜஸ்தான், குஜராத், மத்திய பிரதேஷ், சத்தீஸ்கர், ஒடிசாவெல்லாம் பாதிக்கும்னு சொல்கிறாங்க. கேரளாவில் வந்துட்டு பார்த்திங்கன்னா தென்மேற்கு பருவமழை குறைஞ்சுன்னா பாதிக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இயற்கையாவோ அல்லது வந்துட்டு செயற்கையாவோ மழை பெஞ்சா எல்னினோவால் ஏற்படக்கூடிய இந்த வெப்ப அலைகளை, வெப்பத்தை வந்துட்டு குறைக்க முடியுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக முடியாது. ஏன் அப்படின்னா இப்போது செயற்கை மழை அப்படின்னு சொல்லி வச்சுக்கிட்டோம்னாக்கா அது வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட இடத்துல ஒரு மேகம் இருக்கும், அந்த மேகத்தை குளிர் வச்சு மழை பெய்ய வைப்போம்.
ஸோ அந்த மழை பெய்கிறதுனால வந்துட்டு பார்த்திங்கன்னா அந்த இடத்துல இருக்கக்கூடிய சுற்று வட்டாரத்தில் தான் ஒரு குறிப்பிட்ட இடத்துல வந்துட்டு பார்த்திங்கன்னா அப்போதைக்கு சூழ்நிலைக்கு வெப்பத்தை தணிக்க முடியுமே தவிர இது நிரந்தர தீர்வுலாம் கிடையாது. ஏன் அப்படின்னா இது கடல் வந்துட்டு நீர்மட்ட வெப்பமாகி அதனால் வந்துட்டு வரக்கூடிய கால பருவநிலை மாற்றம் இல்லையா அது. ஸோ அதனால் வந்துட்டு பார்த்திங்கன்னா செயற்கையாக மழை பெஞ்சாலும் இயற்கையாக மழை பெஞ்சாலும் இது வந்துட்டு குறைவதற்கான வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போ அந்த எல்நிலோலேருந்து நம்மளை எப்படி பாதுகாத்துக்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா எப்போவுமே வெயில் காலத்துலலாம் நம்ம எப்படி உணவு சாப்பிடுமோ அதே மாதிரி தான் நீராகாரம் இருக்கக்கூடிய உணவாக வந்துட்டு அதையும் எடுத்துக்கோங்க. எப்படின்னாக்கும் பழைய சோறு, கஞ்சி, அப்புறம் வந்துட்டு பார்த்திங்கன்னா கம்மங்கூழ், இளநீர், மோர் குடிக்கிறது. ஸோ இந்த மாதிரி நீர் ஆகாரம் உள்ள உணவுகள் வந்து அதிகமாக எடுத்துக்கோங்க. ஜூஸ் குடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருந்தால் ஜூஸ் குடிங்க. ஜூஸ் குடிக்க முடியாத சூழலில் வந்துட்டு பார்த்திங்கன்னா நீர் வந்துட்டு அதிகமாக குடிங்க. அதனாலும் வந்துட்டு பார்த்திங்கன்னா உடலில் ஏற்படக்கூடிய வெப்பத்தையும் நீர் வளர்ச்சியும் வந்துட்டு நம்ம கட்டுக்குள்ளே வச்சுக்கிட்டோம்னா ஓரளவுக்கு நம்ம வந்து வெப்பத்தை தாங்க முடியும். அதே மாதிரி வந்துட்டு பார்த்திங்கன்னா தேவையில்லாமல் வந்துட்டு வெயிலில் போகிறத குறைச்சிக்கோங்க. ஒருவேளை வெயிலுக்கு போகிற சூழல் ஏற்பட்டால் குடை எடுத்துகிட்டு போங்க. இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழலில் நம்மளுக்கு உணவு அப்படிங்கிறது வெளியில் போய் வேலை பார்த்து தான் ஆகணும். அந்த நிலைமையில தான் எல்லாருமே இருக்கோம் இல்லையா. அப்படிங்கிறப்ப முடிஞ்ச வரைக்கும் நம்ம வந்துட்டு நம்மளை பாதுகாப்பாக வச்சுக்கணும். அதற்கான சத்தான உணவுகளை வந்துட்டு சாப்பிட்டுக்குங்க அப்படின்னு சொல்கிறோம். ஃபைனலாக என்ன சொல்ல வரோம் அப்படின்னாக்கும், சின்ன வயசில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்பைடர்மேன் நாடகம்லாம் பார்த்த ஞாபகம் இருக்குது கார்ட்டூனில். அதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா வெப்பமயமாகும். அதுக்கு வந்து வெப்பத்தை குறைக்கிறதுக்காக எல்லாருமே வந்து வீட்டில் ஏசி வாங்கி மாட்டுவாங்க. ஏசி மாட்டுறதுனால இன்னும் பூமி வெப்பமாக தான் ஆகும். அதனால் வந்துட்டு ஏசி அதிகமாக யூஸ் பண்ணாதீங்க யாரும் அப்படின்னு சொல்லியெல்லாம் அது ஒரு சின்ன வயசில் பார்த்துருக்கேன், ஞாபகம் இருக்குது. ஸோ அதே மாதிரி தான் இப்போ வந்துட்டு நம்ம வீட்டில் ஏசி போடுறது தான் நிரந்தர தீர்வா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. ஒரு எப்படி சொல்கிறதுனா ஒரு விஷயம் முன்னெல்லாம் வந்துட்டு பார்த்திங்கன்னா வெயிலில் வந்துட்டு அலையிறோம் அப்படின்னாக்கா நிழலை தேடி மரத்தோட நிழலை தேடி தான் போய் உட்காருவோம், நிற்போம், எல்லாமே பண்ணுவோம் இல்லையா. இப்போ வந்துட்டு மரங்களே வந்துட்டு நிழல் தேடுற சூழலுக்கு தள்ளப்பட்டுருச்சோ அப்படின்னு சொல்லி தோணுது. இப்போவும் ஒன்றும் குறைஞ்சி போகலை. இப்போ ஆரம்பித்தா கூட ஜெயிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி சிலர் நம்பிக்கை தர்ற மாதிரியான விஷயங்கள் சொல்லுவாங்கள்ல, அதே தான் உங்களுக்கும் சொல்கிறேன், எனக்கும் சேர்த்து தான். இப்போ ஆரம்பித்தா கூட வீட்டுக்கு ஒரு மரம் நட்டோம் அப்படின்னா கூட பூமியை வந்துட்டு வருங்கால சந்ததிக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா வெப்பம் அடைகிறதுல இருந்துட்டு குறைக்கிறதுக்கான ஒரு வழியை ஏற்படுத்தி தரலாம் அப்படிங்கிறதான் எங்களோட கருத்து. உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.